விட்டுட்டான். இப்ப வந்து என்னடா பதில் சொல்றேன்னு சொல்லி பேசாம முடிச்சுக்கிட்டே இருந்தாரா. அப்பதான் இந்த பையன் சொன்னாடா, எல்லாம் தெரியும் சொன்னிய கம்பரு, எல்லாம் தெரிஞ்சவங்க உலகத்துல யாருமே கிடையாதுயா. என் மாதிரி மாடி வைக்கிற பையனுக்கு எதுவும் தெரியாது நினைச்சிடாதீங்க. எல்லாம் தெரிஞ்ச கம்பருக்கு இந்த சீட்லாம் எல்லாம் கவனிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச கம்பருக்கு என் மாடு பிடிச்ச மூத்திரமேங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாம போச்சு. அப்ப உலகத்துல தான் தான் பெரியவன் எவன் என்று எவன் ஒருவன் பேசுகிறானோ அவனை போல அடிமுட்டால் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. தன்னை தாழ்த்திக் கொண்டு பிறரை உயர்த்துகிறானே அவனே வாழ்க்கையை நிச்சயம் வெற்றி அடைய முடியும். விஷயம் உங்க போட்டாள எதுக்கிய சாமி நாரதரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாரதருடைய தன்மை என்ன? எல்லா சாமி பட்டா வச்சா சாமியெல்லாம் உள்ள வருவாங்க. நாரதர் பட்டா வச்சு சாமி விட்டோம்னா நாரதர் வீட்டுக்குள்ள வந்துருவாரு, கழகத்தை ஏற்படுத்திட்டு போயிருவாரு. அதனால வைக்கிறது இல்ல, கோயிலுக்கு கும்புறது இல்ல. என்ன காரணம் தெரியுமா? நாரதருடைய தன்மையை பற்றி தெரியாமல் நீங்களா இருக்கீங்க. நாரதர் எப்பேற்பட்ட தன்மை படித்தவர்? ஊரெல்லாம் சுத்தி என் பேர் முத்தி வந்திருந்தது முத்தின்னு ஊருக்காகவே உழைத்து ஓடாக தெரிந்த உத்தமன் யாருன்னா நாரதரை மட்டும் தான் சொல்லுவாங்களாம். மெழுகுவர்த்தி பார்ப்பதற்கு பொய் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பொய்னா நீ நல்லா நிரூபிச்சு பேசலாம். அப்ப நாரதர் வந்து எப்பேற்பட்ட தன்மை படித்தவர்னா மெழுகுவர்த்தியை போன்றவர். மெழுகுவர்த்தி பார்ப்பதற்கு சிறிதாகத்தான் இருக்குமா, தன்னை உருக்கிக் கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை தருமா. அப்பேற்பட்ட தன்மை படித்த நாரதர் தன்னை உருக்கிக் கொண்டு ஊருக்காக உழைக்கிறார். அப்படி ஊருக்காக உழைக்கும் முத்தமனை போய் நீங்கள் எல்லாம் கழகக்காரன் என்கிறீர்கள். நாரதர் கழகம் பண்றாருங்கிறீங்களே, நாரதர் ஏயா கழகம் பண்ணணும்? சாபம் வாங்கினாரு தன்னுடைய அண்ணன் குடும்பம் கூட பார்க்காம ஏன் குடும்பத்தை நீ கழகத்தை ஏற்படுத்தினாயே. அதனால இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தாவிட்டால் உன்னுடைய சிரசு 1000 சுக்குகளாக வெடிக்கட்டும்னு சாபத்தை இட்டாங்க என்னுடைய அண்ணன் தக்கல். ஆகிட்டு சாபத்தை வாங்கணும்னு யோசிச்சேன். சரி நம்ம சாபம் வாங்கிட்டோம், கழகம் பண்ண போறோம், இந்த கழகத்தினால உலகத்திற்கு ஏதாவது நன்மை கிடைக்கணுமே பார்க்க யோசிச்சேன். மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததே மனுஷ வாழ்க்கை. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எல்லா நாளுமே சந்தோஷமா இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது. எல்லா நாளுமே கஷ்டப்பட்டுக்கிறதுனால ஏன்டா இறைவா என்னை மட்டும் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லி அப்பவே வருத்தப்படுவான். அப்ப மனுஷ வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும், கஷ்டம் இருக்கணும். அதனாலதே சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையிலே நாரதர் கழகத்தை ஏற்படுத்துகிறார், முடிவிலே நன்மை அடைய செய்கிறார். நாரதர் கால்வித்தால் கழகம் நாள் கிடந்தால் நன்மை, மூத்தவர் சொல் வாக்கும் வந்து நெல்லிக்காயும் முன்னாலே துவர்க்கும் பின்னாலே இனிக்கும் என்றார்கள். பெரிய மனுஷன் சொல்ற வார்த்தை சின்ன பையன் சொன்னோம்னா அப்போதைக்கு இந்த கிழமை சொல்றாரு அம்மாவை கேட்கணும். ஆனா கடைசியில பட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே சொன்னார் கேட்டிருந்தா அன்னைக்கு இந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியமா அப்படின்னு அப்பதான் யோசிப்பாராம். நெல்லிக்காயை கடிச்சோம்னா முதல்ல துவக்கத்தான் செய்யும், தண்ணி குடிச்சோம்னா அதுல இனிப்பு சுவை தரும். அதுபோல நாரதர் ஆரம்பத்துல கழகம்ன்றது கசப்பு போல இருந்தாலும் முடிவில் ஒரு இனிமையான நன்மையை தெரிவித்தரும். நீண்ட தூரம் மனித வாழ்க்கையின் பயணம் ரொம்ப தூரம் வெளியில நடந்து போய்க்கு இருக்கும்போது ஒரு சின்ன மரத்துல நிழல பார்த்தோம்னா ஓய்வு எடுத்துருப்போம் அப்படிங்கிற என்ன ஏற்படுமா? நீண்ட தூரம் மனித வாழ்க்கை பயணத்தில் நாரதர் சிறிய கழகத்தை ஏற்படுத்துகிறார். பிறகு நீண்ட மகிழ்ச்சி இல்லாத எல்லையற்ற மகிழ்ச்சியை இந்த உலகத்திற்கு அளிக்கிறார். அப்பேற்பட்ட தன்மை பிடித்த நாரதரை பத்தி எதுவுமே தெரியாம இன்னும் அந்த கழகத்துல வந்திருக்கு, இந்த கழகத்துல வந்திருக்கு. நாரதர் என் 30 தேவர்களாலே தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனையே நாரதர் நான் என்னுடைய அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி தீர்த்து வச்சேன். கிரகம் வந்து பேசுறியே ஸ்ரீதேவி பூதேவிங்கிறோம், 2 பேரும் அக்கா தங்கச்சி. அப்ப ஸ்ரீதேவியும் மூதேவியும் 2 பேருமே அக்கா தங்கச்சாங்கன்னா 2 பேருமே பாக்குறதுக்கு அழகா இருப்பாரு. ஆனா 9 நாளே பொதுவா பொறாம போன இருக்கத்தானே தெரியும். நான் தான் அழகின்னு சொல்ல, இவன் நான் தான் அழகுன்னு சொல்ல, 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. சண்டை வந்தோடனே உலகத்துல ஸ்ரீதேவி அழகா மூதேவி அழகா அப்படிங்கிற போட்டி வந்துச்சு. இந்த தீர்ப்பு எங்கே போகுது? சிவபெருமான் போகுது. சிவபெருமான் போனோடனே அவரை தான் நினைக்கிறாரு, ஐயோ ஸ்ரீதேவி அழகுனா மூதேவி நம்மளை விட்டுட்டு போக மாட்டான், மூதேவி அழகுனா ஸ்ரீதேவி நம்மளை விட்டுட்டு போயிடுவா. இந்த பிரச்சனை நான் வரல. அடுத்த மகாவிஷ்ணு அவர் அப்படித்தான் சொல்றாரு. கடைசியில யாருனாலுமே ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப நாரதர் வர்றாரு. நாரதர் வந்தோடனே நாரதத்தை வருது இந்த விளக்கம் வந்து நாரதத்தை வந்துருச்சு. நாரதத்தை வந்தோடனே நாரதத்தை கேட்கிறாரு, ஸ்ரீதேவி அழகா இல்ல மூதேவி அழகான்னு கேட்கிறாரு. அப்படி கேட்டோடனே பார்த்தாரு நாரதர், ஆகா ஸ்ரீதேவி அழகுனாலும் மூதேவி கோச்சுக்குவோம், இந்த மூதேவியே அழகுனாலும் ஸ்ரீதேவி கோச்சுக்குவோம். என்ன பண்ணா யோசிச்சார். அப்பட்டேன் அம்மா ஸ்ரீதேவி நீ வீட்டுக்குள்ள வரும்போது அழகா இருக்கணும், மூதேவி ஓ வெளியில போகும்போது 50 லட்சணமா இருக்கு, 50 லட்சணம் முடிஞ்சிட்டு இருக்கிறான், 32 லட்சணமா அப்படியே பேசக்கூடாது, 32 லட்சணமா அப்படியே இருக்கு. மூதேவி நீ வீட்டை விட்டு வெளியில போகும்போது அழகா இருக்கு அப்படின்னா அப்பட்டேன் யாராலும் தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனைக்கே தீர்வு காட்டியவன் நாரதர். அப்பேற்பட்ட தன்மை உடைத்த நாரதர் போய் எதுவுமே தெரியாம ஆய் ஊழி கட்டிட்டு ஒண்ணு தோலை உரிச்சு விடுவேன்.
ஊறி பாப்போட தேங்காய் கூட நீ குடிக்க முடியாது. நாய்கிட்ட தேங்காய் கச்சா உருட்டிக்கிட்டே அலையும்ல. நாய் பார்த்ததுக்கப்புறம் நாய் அந்த நாய்கிட்ட ஒரு தேங்காய் கொடுத்தோம்னா உருட்டிக்கிட்டே அலையும். அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நாய் பேச முடியாது. மாட்டுக்கு ஒரு சூடு நீ சொன்ன ஒரு தேங்காயை கொடுத்தா நாய் உருட்டிக்கிட்டே தெரியும். உடச்சுக்குள்ள இருக்கக்கூடிய பருப்பத்தை திங்காது. இல்ல தேங்காய் தண்ணியை குடிக்க முடியுமா? அது ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறீங்க. நாயோட ஆசை தெரியுமா? என்ன? தேங்காயை உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய பருப்பத்தை திங்காட்டியும் பரவாயில்ல, தண்ணியை குடிக்காட்டியும் பரவாயில்ல, இந்த தேங்காயை உருட்டிக்கிட்டாவது அலையும். என்ன தேங்காயப்பா? எத்தனை நேரம் உருட்டியே இருப்பா? வாய் வச்சிடாது. கையில சொல்றேன். கையில பணமரத்துல பள்ளி வீச்சு வீச்சு மேல ஏறி என்ன நொங்க நோண்டியா திங்க போது வேடிக்கையே பாத்துக்கிருக்கேன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பள்ளியோட ஆசை அவங்களுக்கு தெரியல. பள்ளியோட ஆசை என்ன தெரியுமா? இந்த பணமரத்துல ஒரு நாளைக்காவது ஏறி இந்த நொங்க பறிச்சுட்டாலும் நோயை நாட்டி கொடுத்தா நோண்டி திங்காட்டியும் பரவாயில்ல. ஆனா பள்ளியோட ஆசை என்ன? கடைசி வரைக்கும் இந்த நொங்க பாத்துக்கிட்டாவது இருக்கிறவங்க ஒதுக்க சுண்டிய காய வச்சு அதுவும் பள்ளியத்தையும் போட்டோம்னு வச்சுக்க அப்படி விளைச்சு போயிடும். எந்த பள்ளியாவது தூக்கி உள்ள ஓடுங்க தூக்கி நடக்கதான் போறோம் பள்ளிய அப்படியே பாவம். அது மாதிரி இருக்கு காராஜி பஞ்சாயத்து இன்னும் வாயை கொடுக்காத. ஐயா நீ பேசு அதெல்லாம் மத்த மக்கள எதுக்கு நான் எல்லாத்தையும் பரிசு சொல்லிடுவேன். அதுக்கு தண்ணி இல்லப்பா அறிவில்லை. அது பாக்குறப்ப சொல்ல மாதிரி இருக்கு. நரம்பு எடுத்து போடுங்க. என்ன நரம்பு போட்டு வா. சின்னதா இருக்கு அப்படிங்கிறியே. சீனி மிளகா முதல்ல இருந்து ஹைபிரிட் மிளகா பாத்திருக்கியா? மிளகாய் இதெல்லாம் பூமியில இருக்கு. பேசுங்க விவசாயத்தை பத்தி ஒரு பெருமையா பேசுங்க. ஹைபிரிட் மிளகான்னு ஒண்ணு இருக்கு. செடியே 6 உயரத்துக்கு மேல இருக்கு. அந்த மிளகா எவ்வளவு சரி பச்சை மிளகா பாத்திருக்கியா? தமிழ்நாட்டு மிளகா இப்படி நிலத்துல இருக்கு. அதுக்கு காரம் இருக்காது. குண்டு மிளகா பாத்திருக்கியா? நெல்லில இருக்கு. எங்க நீ புருஷனை கூப்பிடுற மாதிரியே போட அப்ப இதுதான் இருக்க குண்டு மிளகாய்க்கு காரம் இருக்காது. இப்படி நிலத்துல இருக்க மிளகாய் வேஸ்ட். இப்படி நிலத்துல இருக்க பிரயோஜனம் இல்ல. இந்த நெல்லில இருக்க பிரயோஜனம் இல்ல. நீ நோன்று இருக்க சீனி மிளகாய் எடுத்து வாயில வச்சு கடிச்சு பச்சு மேல அந்த மாதிரி குடிக்க வந்திருக்கீங்க. சீனி மலர்த்து காய் வச்சு கடிக்கணும் அவசியம் இல்ல. எடுத்து அம்மிக்கல் வச்சு நச்சு 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 4 கட்டு அவசியம் அண்டு மூஞ்சி சீனி மலையோட காரம் எப்படி பாருங்க அதை சொல்லுவோம். சீனி மலையோட காரம் எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2ஆ வகுந்து அதுல அந்த மிளகாய் எடுத்து அப்படியே கேசிட்டோம்னா மிளகாய் காரம் குறைஞ்சு போயிருக்கு. வந்து மாத்துறேன். எப்படி நேரத்துல சீனி மிளகாய் யாருன்னு சொன்னேன்? நீ தான் சொல்லிருக்கீங்க. நான் சீனி மிளகா நேரத்துல எலுமிச்சம்பழம் பேச்சுக்கு என்ன ஒரு பேச்சு நேரத்துல நீங்க எலுமிச்சம்பழம் நான் சீனி மிளகா என் காரம் முறைன்னா என்ன சொன்னேன்? என்னப்பா பண்ணணும்? என்னமோ சொன்னீங்க 2ஆ குழம்பு போக முடியாது. அதுக்கு மேல நான் இறங்கிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. உனக்கு இங்க இருந்து அதுக்கே பள்ளம் நோண்டி போயிருவேன். உங்க பாட்டை மாதிரி உங்க பாட்டை நோண்டால பள்ளம் சிவபெருமான அடியை பார்க்கறதுக்காக அடி பேர் வரைக்கும் கொட்டி கலந்து பறிப்பாங்க. கிராமத்துல கொட்டி கலந்து ஏறி விட்டுக்கலாம். அது மாதிரி பறிச்சு எடுத்துட்டு போய் ஞாபகம் வச்சுக்க. பேச்ச பாரு பேச்சவங்க இவங்க ஊருக்காக உழைச்சு தேர்ந்து போயிட்டாங்க. பிராடு தான் எப்படி பிராடு வாயில என்னத்த ஊருக்காக உழைச்சிருக்கீங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நார்வருக்கு வாழ்க்கை கொடுத்ததே மனிதனாக பிறந்த மனுஷன் தான். மனிதனுள் தெய்வம் உண்டு. மத்த பொம்பளை வச்சுக்க இழிச்சா வச்சுக்கலாம் பயந்துக்கு நிப்பா அச்சோ உட்காந்துக்க கூட நார்வல் ஆளுகளே நம்ம என்னத்தை பேசுறோம் அதுக்காக நான் பயப்படவே மாட்டேன். போதுமா? எனக்காக ஒரு தங்க 10 தங்க உட்காந்து இருக்குங்க. பேசாம இருங்க. வீரியேந்திரன் என்ன வீரியேந்திரன் உடம்பு கூட கொழுப்பு திமுரு கிரிக்கியா அந்த பாயிரு வீரியேந்திரன் ஒருத்தன் பார்த்துட்டான். அசுரை அவனுக்கு என்ன வரும்னா நானா எப்ப மரணத்தை கூப்பிட்டாலும் எனக்கு மரணம் வரும். உனக்கு வரும் அவன் வாங்கிட்டான். ரொம்ப விவரம் இல்ல அவன் நினைச்சுட்டான் நம்ம ரொம்ப விவரமா இருக்கிறோம். நம்ம ரொம்ப பெரிய விவரமா இல்ல அந்த மூதேவி நினைச்சுக்கிட்டு அந்த மூதேவி நினைச்சுக்கிச்சு பார்த்துருக்கான். நம்ம மரணதேவி நம்ம கூப்பிட்டாலும் வரும். நம்ம கூப்பிட போறோம். எவனா மரணத்தை கூப்பிட சாவுவான்னு கேட்பனா வரமாட்டேன். அதனால நான் தான் பெரியாரு நான் வைக்கிறவன் சட்டம் அப்படி நினைச்சுக்கிட்டு அது வாடிக்கு ஆடி இருக்கு. ஒரு நாள் துர்வாசம் முடியும் தவம் இருந்திருக்காரு. பூஜை நடத்திருக்காரு. யாகம் பால் எல்லாம் வச்சு பசுமால் அன்னைக்கு பாருங்க பூஜைக்கு வந்து நாட்டு பசு பால் தான் வச்சேன். வச்சு நான் பூஜை நடத்தும் போது இது என்ன பண்ணி அப்படி திருட்டு தரமா போய் இந்த பாலை குடிச்சு பிடிச்சு வீரியன் குடிச்சாச்சு. கொஞ்சம் வாய் முடிச்சுமா கேட்பது. ஆமா அந்த கதையில எனக்கு வேகமா கேட்பேன். பால் குடிக்கிற கதை மோர் குடிக்கிற கதை மறுபடியும் வாய கதை ஆமா குடிச்சு போயிட்டான். அப்பதான் மாத்திர துர்வாசம் திருட்டு போயிட்டேன்.
திருட்டுமா அது குடிச்சு பாரு அங்க கரையில உடனே வருத்தப்பட போது கிடையாது. நீ பேசுன தாச்சி கிரிக்கின குழு குழு இருந்துச்சோப்ப பார்த்தாரு திருட்டுத்தனமா பழமா இருக்கிறவங்க திருட்டுத்தனமா பாலை குடிச்சு பாரு பூனை மாதிரி வளரே வள உன் மூஞ்சி உன் முறை ஏற்கனவே எப்படிதான் இருக்கு உன் மூஞ்சி பூனையா போட்டு சாபம் கொடுத்தாரு பூனையா போட்டு அப்ப என்ன மனுஷ உடம்பு பூனை மூஞ்சி அதுக்கு அப்படியே அலைஞ்சிருக்கு. அப்ப பார்த்தாரா அடி அழிக்கணும் அட்டுடைய தாக்க முடியல என்னைக்காவது